இருந்தா நல்லா இருக்கேன். எனவே நம்முடைய இந்த நேரம் நடந்து வந்து நம்முடைய உடம்பெல்லாம் இரத்த ஓட்டமெல்லாம் வெப்பமாகி சுறுசுறுப்பாக இருக்கிறது. ஆகினால் நம்முடைய மூச்சு அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மெய்யாகவே உங்களோட நான் சேர்ந்து நடந்து வந்தேன். நீங்க ஏற்கனவே இந்த நாளுக்கு நம்ம வரணும் அப்படின்னு நீங்க போன வாரமே யோசிப்பீங்க. அடுத்த வாரத்துல பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம திருவிழாவுக்கு போகணும், நடந்து போகணும், சிலுவை பாதையில நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசை நல்ல ஆசை. இன்னைக்கு நல்ல முறையில் சிலுவை பாதை செஞ்சீங்க, பாடல்கள் பாடுவீங்க, எல்லா ஏற்பாடுகளும் அருமையா இருந்துச்சு. இந்த நேரத்துல நான் உங்களோடு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அவகால தியானத்துக்காக 2 நாள் போயிருந்தேன். ஒரு பெரிய பங்கு, எனக்குள்ள அந்த பங்குல எனக்கு ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அந்த பங்குல 1000 குடும்பங்கள். அந்த பங்கு 400 வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு கிறிஸ்தவம். சாதாரண பங்கல்ல 400 வருஷம். நம்ம ஊர் எத்தனை வருஷம் இருக்கும்? சேந்தமரம், திருமலாவரம், கோயிலானூர், எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா நாங்க இருக்கோம்? 500 வருஷமா? பரவாயில்லையே. திருமலாவரம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க? சேந்தமரம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க? சரி, சேந்தமரம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க? 400. நம்மளே மாறி அந்த தூத்துக்குடியில 400 வருஷம் கிறிஸ்தவங்க. ஃபாதர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. யாரும் 2 நாள் இந்த மக்கள் இருப்பாங்க. யார் வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமா சொல்லலாம் என்று சொன்னார். அதுல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அந்த பங்கிலே பங்கு பேரவை துணைத் தலைவர், அந்த பங்குல பங்கு பேரவை துணைத் தலைவர். அவர் ஏறக்குறைய 6 ஆண்டுகளாக பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவராக இருக்கார். பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர்னா பங்கு சாமியாருக்கு அடுத்த ஆள். அவர் ரொம்ப பக்தியான மனுஷன், எப்பொழுதும் கோயில தான் இருப்பாரு. உபதேசியாருக்கு அடுத்தபடியா அவர் தான் ஆலயத்தை திறப்பார். ஒரு மாதா கோயில், நல்ல ஜெபமால சொல்லுவார். எல்லா பக்தியான காரியங்களையும் அவர் என்ன செய்வாரு? முன்னணியில் இருப்பார். அவங்க வீட்டுல ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மாதா சிறுவம். அவ்வளவு அருமையான ஒரு பக்தி. அவங்க வீட்டம்மா எப்பொழுதும் ஜெபமால சொல்லிட்டே இருப்பாங்க, அவ்வளவு பக்தி. அவர் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரா இருக்கார். அவர் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யணும்? மாவட்டத்திலேயே உயர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசை, பதவி உயர்வு வேணும்னு ஆசை. எனவே அவர் எப்பொழுதும் பூசத்திற்கு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு வாரத்துல 7 நாள் பூசை இருந்துச்சுன்னா தினம் அவருடைய பூசை இருக்கும். அவருடைய பேரை சொல்லி இன்னாருடைய பதவி உயர்வுக்காக இந்த திருப்படியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு வேண்டிட்டே இருப்பார். 2 வருஷமா வேண்டிட்டே இருந்தாரு. அவருக்கு என்ன கிடைக்கல? பதவி கிடைக்கல. அப்ப அவர் ஒரு காரியம் பண்ணிட்டார். அவர் செஞ்ச அந்த காரியத்தை யாரையும் சொல்ல முடியாது. அவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, அவர் மனம் வருந்தி அழுது நொந்து கொண்டு என்னிடம் சொன்னார், சாமி, நான் இந்த காரியத்தை உங்களிடம் சொல்லுகிறேன். இந்த காரியத்தை நான் செய்வதற்காக வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு நாள் தூத்துக்குடியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து இருந்தார். அப்போ ஒரு பீச் யோசிக்கிறார். என்ன பண்ணிருக்காங்க? அந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அவருக்கு ஒரு ஆசை, பீச் யோசியம் கேட்டு பார்ப்பேன். சரியா? பீச் யோசியம் கேட்டு பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பங்கு பேரவை துணைத் தலைவர்கிட்ட உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது. இருக்கு. ஆமா, ஒருவேளை இருக்கும், நமக்கு தோஷம் இருக்கிறதுனாலதான் அதே ஒரு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எனக்கு ஒரு தோஷம் இருக்கிறது. உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு பெரிய தோஷம் இருக்கிறது. அந்த தோஷத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதை எடுத்து விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும்? பதவி வரும். நீங்க என்ன செய்யணும்? அந்த தோஷத்தை எடுத்து விடாது. அந்த தோஷத்தை எடுத்து விடனா ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, உங்க வீட்டுல எவ்வளவு நகை வச்சிருக்கீங்களோ அந்த நகையை நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த நகையை வச்சு நான் என்ன செய்வேன்? பூஜை நடத்துவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தோஷம் தீரும் என்று சொல்லியிருக்காங்க. அவரும் இருக்கலாம். நாமளும் எத்தனை பூசை வச்சோம்? 2 வருஷமா பூசை மாதாவுக்கு ஒரு இடம் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அதனால என்ன செய்வோம்? இதை செய்வோம் அப்படின்ட்டு அவங்க மனைவிட்ட மட்டும் சொல்லிட்டு, பங்கு பேரவை தலைவரை பாருங்க, அவங்க மனைவி எப்போதும் ஜோமால சொல்றாங்க, மனைவிட்ட மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தோஷம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி புருஷனும் கொண்டாட்டி அவங்க வீட்டுல எத்தனை
194 பவுன் நகை. ஒரு பவுன் நகை எவ்வளவு? 1,00,000. நேற்று நிலவரப்படி 1,12,000. பங்கசாமியாருக்கும் தெரியாது. போயிட்டு அந்த சோசியக்காரர் வீட்டமா இருக்காங்க. உடனே நம்பிக்கை வந்துச்சு. ஆஹா, சோசியக்காரர் இருக்காரு, வீட்டமா இருக்காரு, நம்பிக்கை வந்துச்சு. எனவே அவர் என்ன செய்யறாரு, அந்த 194 பவுன் நகையை வச்சு மேல நம்ம வேப்ப மரம் கொலையெல்லாம் வச்சு பூஜை செய்யறாங்க. இவர்களும் அப்படி இருந்தாங்க. சரியா? பூஜையை முடிச்சுட்டு நீங்க அடுத்த வாரம் நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த நகையை வாங்கிக்கங்க. ஏன்னா இன்னும் ஒரு பூசை நான் செய்யணும் என்று அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அவங்களும் என்ன செஞ்சாங்க, நான் போயிட்டு போயிருந்தேன். அடுத்த வாரம் கடைசி வாராங்க. அதே 194 பவுன் நகை இருக்கிறது, அதே ஜோசியக்காரரு, அதே மனைவி. ஆனா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலே ஜோசியக்காரரு ரொம்ப நேர்மையா இருக்காரு, நம்மளை ஏமாற்ற மாட்டாரு. அதனால அவருடைய அந்த தோஷத்தை நீக்குகின்ற அந்த வழிபாடு என்ன செய்யும், பயன் தரும் என்று அவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. எனவே பூஜை நடக்கிறது. 194 பவுன் நகையை போட்டு அதுல வேப்ப கொடையை போட்டு சாம்பிராணி போட்டு ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க மீண்டும் நல்லா நீக்கணும் அப்படின்னா, உடனே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு போறாங்க. வீடு கூட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்றாங்க, இந்த வீட்டுல இருந்தாங்களே அவங்க எங்க இருந்தாங்க, அவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது, 1 மாசமா இருந்தாங்க, வாடகை வீட்டுல இருந்தாங்க, இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எந்த ஊர்னு எங்களுக்கு தெரியாது என்று பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த பங்கு பேரவை துணை தலைவரால் என்ன செய்ய முடியவில்லை, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே. வெக்கம். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாமளும் தாயிருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சு பயிற்சி கொடுக்குறேன் சரிதானா? எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாடல் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் பாடுங்க. Yeah.